அனந்த கோடி அன்புகள். நாம் இப்பொழுது ஆதிசக்தி அன்னை அருளிய ஆத்மலிங்க தியான பயிற்சியை மேற்கொள்ளவிருக்கின்றோம். அகத்திய மகரிஷிகள் ஈர்த்து அளித்த விண்மீன்களின் ஆற்றல்களை உள்மூளையின் உச்சத்தில் நிலைத்திருக்கும் 9 ஞான அணுக்களில் சேமிப்பதே பயிற்சியின் நோக்கமாகும். தர்பை பாயில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதன்மையாய் அனைவரும் ஓம் ஸ்ரீ ஆதிமூல கணபதியே போற்றி என்று கணபதியினை துதித்து ஏற்கும் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக என்று மும்முறை உரைத்து சத்குருவினை தொழுது போற்றிடுங்கள். ஆன்மாவாம் ஆதிசிவனை ஓம் ஆதிசிவனே போற்றி என்று மும்முறை உரைத்து தொழுதிடுங்கள். ஆதிசக்தியாய் மிளிரும் உயிரினை ஓம் ஆதிசக்தியே போற்றி என்று மும்முறை உரைத்து தொழுதிடுங்கள். பயிற்சியை துவங்குவோம். உயிர் அணுவே, ஆதிசக்தியே, அன்னையே என்றே இரு கரங்களையும் ஏந்தி உருகி அழைத்து ஞான அணுக்களின் வாயில்களை திறவு கொள்ள உதவிடல் வேண்டும் என்றே ஒரு சில மணித்துளிகள் உருகி உருகி யாசகம் புரியுங்கள். அறிவு என்பது
உணர்வுகளில் அடங்கி, உணர்வு என்பது மனதிற்குள் அடங்கி, மனம் என்பது உயிரோடு ஒன்று கலப்பதாக தியானியுங்கள். ஒரு சிறு பிள்ளை திரைப்பட சண்டை காட்சியை மனம் ஒன்றி பார்க்கையில் தான் என்ற நிலை மாறி கதாநாயகனாகவே உருக்கொண்டு அருகில் இருப்பவர்களோடு சண்டையிடும். அதுபோல பூரணமாய் மனமானது உயிரினில் கலப்புற்று நிலைப்பதினால் ஜோதி ரூபம் கொண்ட உயிர் அணுவாய் நீங்கள் உருமாறுவதனை கண்காணித்து தியானியுங்கள். இப்பொழுது உள் மூலையில் இருந்து சற்றே ஆடி அசைந்து வெளி தோன்றி ஞான அணுக்கள் எனும் ஒளிரும் விண்மீன்களை நாடியே செல்வதனை உணர்ந்து தியானியுங்கள். முதலில் புதன் கிரகம் போன்று ஒளி வீசும் ஒரு விண்மீனாய் சுழலுகின்ற ஞான அணுவினை அணுகி தயை கூர்ந்து உனது வாயில்களை உணர்த்தி திறவு கொள்ள அனுமதிப்பாயாக என்றே உருகி பிரார்த்தியுங்கள். உருகி பிரார்த்தித்த நிலையில் சுழல்கின்ற அந்த ஞான அணுவானது மெல்ல நிலை நின்று தனது வாயில் அமைந்துள்ள பகுதியினை
வெளிக்கொணரும். ஞான அணுவின் வாயிலை கண்டவுடன் உயிர் அணுவின் அக்னி சக்தியினை அதன் வாயிலினில் செலுத்தி திறவு கொண்டு உட்சென்றிடுங்கள். நீங்கள் ஏற்றிட்ட சிவத்துளிகள் மற்றும் விண்மீன்களின் ஆற்றல்களை ஞான அணுவின் மைய வெற்றிடத்தினில் சேமித்திட அனுமதி கூறுங்கள். அனுமதியை பெற்றபின் உயிர் அணுவானது தனது ஆன்மாவினின்று விடுபட்டு சென்ற ஆன்மத் துகள்கள் எனும் 66 சிவத்துளிகளை தன்னுள் ஏற்றுள்ளது. அதன் ஒவ்வொரு நாமங்களை யாம் உரைக்கும் பொழுது அதன் ஒளி சக்தியினை ஞான அணுவின் வெற்றிட மையத்தில் நிறைத்திடுங்கள். ஸ்ரீ ருத்ரன், ஸ்ரீ வீரபத்ரர், ஸ்ரீ மகேஷன், ஸ்ரீ சதாசிவன், ஸ்ரீ சரவேஸ்வரர், ஸ்ரீ சந்திரசேகரன், ஸ்ரீ கங்காதரன், ஸ்ரீ பசுபதி, ஸ்ரீ நீலகண்டன், ஸ்ரீ மாத்ருபூதம், ஸ்ரீ மகாமாயன், ஸ்ரீ சோமஸ்கந்தர், ஸ்ரீ சைலேந்திரர், ஸ்ரீ மார்கபந்து, ஸ்ரீ மகாமிருத்யுஞ்சயர், ஸ்ரீ யோகேஸ்வரர், ஸ்ரீ மகாகாலன், ஸ்ரீ தியாகேசன், ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ சங்கரன், ஸ்ரீ ஞானேஸ்வரர், ஸ்ரீ பரமேஸ்வரர், ஸ்ரீ கபாலீஸ்வரர், ஸ்ரீ பிராணநாதர், ஸ்ரீ ஆத்மநாபர், ஸ்ரீ நாகேஸ்வரர், ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர், ஸ்ரீ சஹஸ்ரலிங்கேஸ்வரர், ஸ்ரீ காமேஸ்வரர், ஸ்ரீ நிர்மலேஸ்வரர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ விஸ்வேஸ்வரர், ஸ்ரீ பஞ்சாக்ஷரர், ஸ்ரீ தாண்டவமூர்த்தி, ஸ்ரீ பரகாயர், ஸ்ரீ அக்னீஸ்வரர், ஸ்ரீ ஜோதி ஸ்வரூபன், ஸ்ரீ காலபைரவர், ஸ்ரீ அஹத்தீஸ்வரர், ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், ஸ்ரீ லோகேஸ்வரன், ஸ்ரீ தமரூபன், ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வரர், ஸ்ரீ வாயுலிங்கேஸ்வரர், ஸ்ரீ கோரக்க ஈஸ்வரர், ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர், ஸ்ரீ சூன்யலிங்கேஸ்வரர், ஸ்ரீ பிரம்மேஸ்வரர், ஸ்ரீ சர்வேஸ்வரர்,
ஸ்ரீ சுடலையாண்டி ஈஸ்வரர், ஸ்ரீ கைலாயநாதர், ஸ்ரீ சிவலோகநாதர், ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி, ஸ்ரீ நடராஜமூர்த்தி, ஸ்ரீ வஜ்ரேஸ்வரர், ஸ்ரீ பீமேஸ்வரர், ஸ்ரீ திகம்பரேஸ்வரர், ஸ்ரீ திவ்யஸ்வரூப ஈஸ்வரர், ஸ்ரீ மல்லிகேஸ்வரர், ஸ்ரீ மருத ஈஸ்வரர், ஸ்ரீ அஷ்டலிங்கேஸ்வரர், ஸ்ரீ ஷோடசலிங்கேஸ்வரர், ஸ்ரீ கனக சபேஸ்வரர், ஸ்ரீ தாமிர சபேஸ்வரர், ஸ்ரீ ஆதிசிவன், ஸ்ரீ ஆதிசக்தி. இப்பொழுது ஞான அணுவினிடம் நீங்கள் சமர்ப்பித்த ஆன்ம ஆற்றல்களை பாதுகாக்கவும், தேவையான தருணங்களில் மீண்டும் அருளிடவும் பிரார்த்தனை புரியுங்கள். நன்றி உரைத்து உயிர் அணு எனும் அக்னியோடு வெளியேறி அடுத்து வலம் வரும் இரண்டாவது ஞான அணுவினை நாடியே சென்றிடுங்கள். இரண்டாவது ஞான அணுவினை அணுகி தயை கூர்ந்து உனது வாயில்களை உணர்த்தி திறவு கொள்ள அனுமதிப்பாயாக என்றே உருகி பிரார்த்தியுங்கள். உருகி பிரார்த்தித்த நிலையில் சுழல்கின்ற அந்த ஞான அணுவானது மெல்ல நிலை நின்று தனது வாயில் அமைந்துள்ள பகுதியினை வெளிக்கொணருவதை கண்ணுறுங்கள். உயிர் அணுவின் அக்னி சக்தியினை அதன் வாயிலினில் செலுத்தி திறவு கொண்டு உட்சென்றிடுங்கள். நீங்கள் பெற்ற உயர் சக்திகளை ஞான அணுவின் மைய வெற்றிடத்தினில் சேமித்திட அனுமதி கோருங்கள். அனுமதியை பெற்ற பின் அகத்திய மகான் அருளிய 3 விண்மீன்களின் நாமங்களை யாம் உரைக்கும் பொழுது அதன் ஒளி சக்தியினை ஞான அணுவின் வெற்றிட மையத்தில் நிறைத்திடுங்கள். ஸ்ரீ மச்சேந்திரர், ஸ்ரீ கணநாதர் மற்றும் ஸ்ரீ ஏகன். இப்பொழுது ஞான அணுவினிடம் நீங்கள் சமர்ப்பித்த ஆன்ம ஆற்றல்களை பாதுகாக்கவும், தேவையான தருணங்களில் மீண்டும் அருளிடவும் பிரார்த்தனை புரியுங்கள்.
நன்றி உரைத்து உயிர் அணு எனும் அக்னியோடு வெளியேறி அடுத்து வலம் வரும் மூன்றாவது ஞான அணுவினை நாடியே சென்றிடுங்கள். மூன்றாவது ஞான அணுவினை அணுகி தயை கூர்ந்து உனது வாயில்களை உணர்த்தி திறவு கொள்ள அனுமதிப்பாயாக என்றே உருகி பிரார்த்தியுங்கள். உருகி பிரார்த்தித்த நிலையில் சுழல்கின்ற அந்த ஞான அணுவானது மெல்ல நிலை நின்று தனது வாயில் அமைந்துள்ள பகுதியினை வெளிக்கொணருவதை கண்ணுறுங்கள். உயிர் அணுவின் அக்னி சக்தியினை அதன் வாயிலினில் செலுத்தி திறவு கொண்டு உட்சென்றிடுங்கள். நீங்கள் பெற்ற உயர் சக்திகளை ஞான அணுவின் மைய வெற்றிடத்தினில் சேமித்திட அனுமதி கோருங்கள். அனுமதியை பெற்ற பின் அகத்திய மகான் ஈர்த்தே அருளிய தேவர் குலத்து ஆன்மாக்களின் நாமங்களை யாம் உரைக்கும் பொழுது அதன் ஒளி சக்தியினை ஞான அணுவின் வெற்றிட மையத்தில் நிறைத்திடுங்கள். ஸ்ரீ விஸ்வகர்மா, ஸ்ரீ புதன் தேவர், ஸ்ரீ பிரகஸ்பதி, ஸ்ரீ சுக்ராச்சாரியார், ஸ்ரீ இந்திர தேவர். இப்பொழுது ஞான அணுவினிடம் நீங்கள் சமர்ப்பித்த ஆன்ம ஆற்றல்களை பாதுகாக்கவும் தேவையான தருணங்களில் மீண்டும் அருளிடவும் பிரார்த்தனை புரியுங்கள். இப்பொழுது நன்றி உரைத்து வாயில்களை அடைத்து உயிர் அணுவோடு நான்காம் ஞான அணுவினை நாடியே சென்றிடுங்கள். நான்காம் ஞான அணுவினை அணுகி தயை கூர்ந்து உனது வாயில்களை உணர்த்தி திறவு கொள்ள அனுமதிப்பாயாக என்றே உருகி பிரார்த்தியுங்கள். உருகி பிரார்த்தித்த நிலையில் சுழல்கின்ற அந்த ஞான அணுவானது மெல்ல நிலை நின்று தனது வாயில் அமைந்துள்ள பகுதியினை வெளிக்கொணருவதை கண்ணுறுங்கள். உயிர் அணுவின் அக்னி சக்தியினை அதன் வாயிலினில் செலுத்தி திறவு கொண்டு உட்சென்றிடுங்கள்.
நீங்கள் பெற்ற உயர் சக்திகளை ஞான அணுவின் மைய வெற்றிடத்தினில் சேமித்திட அனுமதி கோருங்கள். அனுமதியை பெற்றபின் அகத்திய மகான் ஈர்த்தே அருளிய யக்ஷர்கள் குல ஆன்மாக்களின் நாமங்களை யாம் உரைக்கும் பொழுது அதன் ஒளி சக்தியினை ஞான அணுவின் வெற்றிட மையத்தில் நிறைத்திடுங்கள். ஸ்ரீ குபேரர், ஸ்ரீ மந்தஹாசினி, ஸ்ரீ தபோதனர், ஸ்ரீ சிற்பன்னர். இப்பொழுது ஞான அணுவினிடம் நீங்கள் சமர்ப்பித்த ஆன்ம ஆற்றல்களை பாதுகாக்கவும் தேவையான தருணங்களில் மீண்டும் அருளிடவும் பிரார்த்தனை புரியுங்கள். இப்பொழுது நன்றி உரைத்து வாயில்களை அடைத்து உயிர் அணுவோடு 5ஆம் ஞான அணுவினை நாடியே சென்றிடுங்கள். ஐந்தாம் ஞான அணுவினை அணுகி தயை கூர்ந்து உனது வாயில்களை உணர்த்தி திறவு கொள்ள அனுமதிப்பாயாக என்றே உருகி பிரார்த்தியுங்கள். உருகி பிரார்த்தித்த நிலையில் சுழல்கின்ற அந்த ஞான அணுவானது மெல்ல நிலை நின்று தனது வாயில் அமைந்துள்ள பகுதியினை வெளிக்கொணருவதை உணருங்கள். உயிர் அணுவின் அக்னி சக்தியினை அதன் வாயிலினில் செலுத்தி திறவு கொண்டு உட்சென்றிடுங்கள். நீங்கள் பெற்ற உயர் சக்திகளை ஞான அணுவின் மைய வெற்றிடத்தினில் சேமித்திட அனுமதி கூறுங்கள். அனுமதியை பெற்ற பின் அகத்திய மகான் ஈர்த்தே அருளிய கந்தர்வகுல ஆன்மாக்களின் நாமங்களை யாம் உரைக்கும் பொழுது அதன் ஒளி சக்தியினை ஞான அணுவின் வெற்றிட மையத்தில் நிறைத்திடுங்கள். ஸ்ரீ ரசனாகரர், ஸ்ரீ பஞ்சானந்தர். இப்பொழுது ஞான அணுவினிடம் நீங்கள் சமர்ப்பித்த ஆன்ம ஆற்றல்களை பாதுகாக்கவும் தேவையான தருணங்களில் மீண்டும் அருளிடவும் பிரார்த்தனை புரியுங்கள். இப்பொழுது நன்றி உரைத்து வாயில்களை அடைத்து 6ஆம் ஞான அணுவினை நாடியே சென்றிடுங்கள்.
ஆறாம் ஞான அணுவினை அணுகி தயை கூர்ந்து உனது வாயில்களை உணர்த்தி திறவு கொள்ள அனுமதிப்பாயாக என்றே உருகி பிரார்த்தியுங்கள். உருகி பிரார்த்தித்த நிலையில் சுழல்கின்ற அந்த ஞான அணுவானது மெல்ல நிலை நின்று தனது வாயில் அமைந்துள்ள பகுதியினை வெளிக்கொணருவதைக் கண்ணுறுங்கள். உயிர் அணுவின் அக்னி சக்தியினை அதன் வாயிலினில் செலுத்தி திறவு கொண்டு உட்சென்றிடுங்கள். நீங்கள் பெற்ற உயர் சக்திகளை ஞான அணுவின் மைய வெற்றிடத்தினில் சேமித்திட அனுமதி கோருங்கள். அனுமதியை பெற்ற பின் அகத்திய மகான் ஈர்த்தே அருளிய காவல் தெய்வங்களின் நாமங்களை யாம் உரைக்கும் பொழுது அதன் ஒளி சக்தியினை ஞான அணுவின் வெற்றிட மையத்தினில் நிறைத்திடுங்கள். ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ மாகாளி, ஸ்ரீ பூதேவி, ஸ்ரீ வெற்றி வீரன். இப்பொழுது ஞான அணுவினிடம் நீங்கள் சமர்ப்பித்த ஆன்ம ஆற்றல்களை பாதுகாக்கவும் தேவையான தருணங்களில் மீண்டும் அருளிடவும் பிரார்த்தனை புரியுங்கள். இப்பொழுது நன்றி உரைத்து வாயில்களை அடைத்து ஏழாம் ஞான அணுவினை நாடியே சென்றிடுங்கள். ஏழாம் ஞான அணுவினை அணுகி தயை கூர்ந்து உனது வாயில்களை உணர்த்தி திறவு கொள்ள அனுமதிப்பாயாக என்றே உருகி பிரார்த்தியுங்கள். உருகி பிரார்த்தித்த நிலையில் சுழல்கின்ற அந்த ஞான அணுவானது மெல்ல நிலை நின்று தனது வாயில் அமைந்துள்ள பகுதியினை வெளிக்கொணருவதனை கண்ணுறுங்கள். உயிர் அணுவின் அக்னி சக்தியினை அதன் வாயிலினில் செலுத்தி திறவு கொண்டு உட்சென்றிடுங்கள். நீங்கள் பெற்ற உயர் சக்திகளை ஞான அணுவின் மைய வெற்றிடத்தினில் சேமித்திட அனுமதி கூறுங்கள். அனுமதியை பெற்ற பின் அகத்திய மகான் ஈர்த்தே அருளிய சப்த ரிஷிகளின் நாமங்களை யாம் உரைக்கும் பொழுது அதன் ஒளி சக்தியினை ஞான அணுவின் வெற்றிட மையத்தில் சேமித்திடுங்கள். ஸ்ரீ பராசர மகரிஷி, ஸ்ரீ வியாசர் மகரிஷி,
ஸ்ரீ மார்கண்டேய மகரிஷி, ஸ்ரீ நாரத மகரிஷி, ஸ்ரீ பிரகல்லாத மகரிஷி, ஸ்ரீ புலஸ்திய மகரிஷி, ஸ்ரீ சித்ரகுப்த மகரிஷி. இப்பொழுது ஞான அணுவினிடம் நீங்கள் சமர்ப்பித்த உயர் ஆன்ம ஆற்றல்களை பாதுகாக்கவும், தேவையான தருணங்களில் மீண்டும் அருளிடவும் பிரார்த்தனை புரியுங்கள். இப்பொழுது நன்றி உரைத்து வாயில்களை அடைத்து அக்னி ஜோதியோடு 8ஆம் ஞான அணுவினை நாடியே சென்றிடுங்கள். எட்டாம் ஞான அணுவினை அணுகி தயை கூர்ந்து உனது வாயில்களை உணர்த்தி திறவு கொள்ள அனுமதிப்பாயாக என்றே உருகி பிரார்த்தியுங்கள். உருகி பிரார்த்தித்த நிலையில் சுழல்கின்ற அந்த ஞான அணுவானது மெல்ல நிலை நின்று தனது வாயில் அமைந்துள்ள பகுதியினை வெளிக்கொணருவதை கண்ணுறுங்கள். உயிர் அணுவின் அக்னி சக்தியினை அதன் வாயிலினில் செலுத்தி திறவு கொண்டு உட்சென்றிடுங்கள். நீங்கள் பெற்ற உயர் சக்திகளை ஞான அணுவின் மைய வெற்றிடத்தினில் சேமித்திட அனுமதி கோருங்கள். அனுமதியை பெற்ற பின் அகத்திய மகான் ஈர்த்தே அருளிய அஷ்டலக்ஷ்மி தேவிகளின் நாமங்களை யாம் உரைக்கும் பொழுது அதன் ஒளி சக்தியினை ஞான அணுவின் வெற்றிட மையத்தில் நிறைத்திடுங்கள். ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி, ஸ்ரீ தனலக்ஷ்மி, ஸ்ரீ தைரியலக்ஷ்மி, ஸ்ரீ கஜலக்ஷ்மி, ஸ்ரீ சந்தானலக்ஷ்மி, ஸ்ரீ தானியலக்ஷ்மி, ஸ்ரீ விஜயலக்ஷ்மி, ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி. இப்பொழுது ஞான அணுவினிடம் நீங்கள் சமர்ப்பித்த ஆன்ம ஆற்றல்களை பாதுகாக்கவும், தேவையான தருணங்களில் மீண்டும் அருளிடவும் பிரார்த்தனை புரியுங்கள். இப்பொழுது நன்றி உரைத்து வாயில்களை அடைத்து உயிர் அணுவாம் அக்னியோடு 9ஆம் ஞான அணுவினை நாடியே சென்றிடுங்கள். ஒன்பதாம் ஞான அணுவினை அணுகி தயை கூர்ந்து உனது வாயில்களை உணர்த்தி திறவு கொள்ள அனுமதிப்பாயாக
என்றே உருகி பிரார்த்தியுங்கள். உருகி பிரார்த்தித்த நிலையில் சுழல்கின்ற அந்த ஞான அணுவானது மெல்ல நிலை நின்று தனது வாயில் அமைந்துள்ள பகுதியினை வெளிக்கொணருவதை கண்ணுறுங்கள். உயிர் அணுவின் அக்னி சக்தியினை அதன் வாயிலினில் செலுத்தி திரவு கொண்டு உட்சென்றிடுங்கள். நீங்கள் பெற்ற உயர் சக்திகளை ஞான அணுவின் மைய வெற்றிடத்தினில் சேமித்திட அனுமதி கோருங்கள். அனுமதியை பெற்ற பின் அகத்திய மகான் ஈர்த்தே அருளுகின்ற நவசக்தி தேவிகளின் நாமங்களை யாம் உரைக்கும் பொழுது அதன் ஒளி சக்தியினை ஞான அணுவின் வெற்றிட மையத்தில் நிறைத்திடுங்கள். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ அன்னபூரணி, ஸ்ரீ கமலாயதாக்ஷி, ஸ்ரீ நீலாயதாக்ஷி, ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி, ஸ்ரீ விசாலாட்சி, ஸ்ரீ அம்புஜாக்ஷி, ஸ்ரீ சண்டிமா தேவி, இப்பொழுது ஞான அணுவினிடம் நீங்கள் சமர்ப்பித்த உயர் ஆன்ம ஆற்றல்களை பாதுகாக்கவும் தேவையான தருணங்களில் மீண்டும் அருளிடவும் பிரார்த்தனை புரியுங்கள். இப்பொழுது நன்றி உரைத்து வாயில்களை அடைத்து விடுங்கள். இப்பொழுது உயிர் அணுவை அதன் இருப்பிடத்திற்கு சென்று நிலை நிறுத்திடல் வேண்டும். தரையில் உடலை கிடத்தி நிகழ்ந்திட்ட மாபெரும் நிகழ்வுகளை உணர்ந்து ஆன்மாவிற்கும் உயிருக்கும் ஞான அணுக்களுக்கும் உருகியே நன்றி உரைத்து சமர்ப்பணம் புரியுங்கள். இறுதியாக ஆதி சிவனாருக்கும்
ஆதி சக்திக்கும் சத்குரு அகத்திய மகரிஷிகளுக்கும் நன்றி உரைத்து மன நிறைவாய் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள்.